ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணா. முன்பொரு காலத்துல மகாருத்ரம் என்ற காட்டுல தேவ கற்ப மகரிஷி ஆசிரமம் இருந்தது. அங்குள்ள தோட்டத்துல துளசி, மந்தாரை, மல்லிகை செடிகள் இருந்தன. சில பசுக்களையும் பராமரித்து வந்தார்கள். மங்களகரமான சூழல் நிலவியதால மகாலட்சுமியின் பார்வை அங்கு விழுந்தது. அந்த ஆசிரமத்துல எந்த பாகுபாடும் இல்லாம சுய ஒழுக்கத்தோடு எல்லாரையும் ஒரே மாதிரி கவனித்து கொண்டிருந்தார் அந்த குரு. நாம் எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரதுல இருந்து, அனைவரிடமும் அன்பு செலுத்துவதில இருந்து, எல்லாரையும் மனிதர்கள் மட்டும் இல்லாம சகல ஜீவராசிகள் கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி வந்தாரு அந்த குரு. அதனால மகாலட்சுமியோட பார்வை அங்கு அழுத்தமாகவும் விழுந்தது. போதா குறைக்கு விஷ்ணுவுக்கு நெய்வேத்தியம் செய்த பாலை தான் உணவாக ஏற்பார் மகரிஷி. இதனால மகாலட்சுமி அவரை நேர்ல பார்க்கறதுக்காக ஆசிரமத்திற்கே வந்து விட்டாங்க. மகரிஷியே, உம் பக்தியை மெச்சுகிறேன், செல்வ வளமுடன் வாழ்வீராக என வாழ்த்தினாள் மகாலட்சுமி. தாயே, துறவிக்கு செல்லும் எதற்கு? பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம். எனக்கு இனிமே பிறப்பே வேணாம். எனக்கு பிறப்பில்லாத ஒரு முக்திய கொடுக்கணும், அதுதான் என்னோட விருப்பம்னு சொன்னாரு குரு. முற்பிறவியில செய்த புண்ணியத்தால நீ செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும். அதன் பின்னரே உமக்கு முக்தி உண்டாகும் என்று சொல்லி மறைந்தாள் லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மியின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என தீர்மானித்த மகரிஷி ஆசிரமத்தை விட்டு வெளியே கிளம்பினார். ஒரு இடத்துல பல்லக்கு, பரிவாரம், படை வீரர்கள் என பெருங்கூட்டம் இருந்தது. காட்டுக்கு வேட்டையாட வந்த அந்த நாட்டின் மன்னர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் மரத்தடியில். அவருக்கு அருகில ரத்தின கிரீடம் பட்டு துணியில வைக்கப்பட்டிருந்தது. மகரிஷியின் மனதிற்குள்ள ஒரு விபரீத எண்ணம் எழுந்தது. கிரீடத்தை காலால உதைத்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாகலாம். அதற்கு தண்டனையாக தன்னை கொல்ல மன்னர் உத்தரவிடுவார். அதன் மூலம் லக்ஷ்மியின் ஆசை நிறைவேறாமல் போய்விடும் என எண்ணினார். அதாவது இறப்புக்கு தானே வழிவகுத்துக்கலான்னு எண்ணினார். இதை அறிந்த லக்ஷ்மி தாயார் அஷ்ட நாகத்தில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்ப கிரீடத்திற்குள் ஒளிந்து கொண்டான் அந்த நாகம், அதாவது பாம்பு. மன்னரை மகரிஷி நெருங்கினார். கிரீடத்தை காலால் உதைத்தார். வீரர்கள் மகரிஷியை பிடிக்க விரைந்தனர். ஆனால் கிரீடத்திற்குள் இருந்த பாம்பு வெளிப்பட்டு புதருக்குள் போய் மறைந்தது. உயிரை காக்கவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைத்திருக்கிறாய் என புரிந்து கொண்ட மன்னரும் வீரர்களும் அவர் திருவடியில் விழுந்து நன்றி கூறினர். அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்ற மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்றார். சகல வசதியுடன் வாழச் செய்தார். கொடுக்க நினைத்து விட்டால் துறவிக்கு கூட லக்ஷ்மி தாயார் தேடி வந்து கோடீஸ்வரனாக வாழும் பாக்கியத்தை தருவாள். லக்ஷ்மி தாயார் விரும்பினது உண்மையான பக்தியும், ஒழுக்கமான வாழ்க்கையும், அன்பான உள்ளத்தையும் மட்டும்தான். அப்படி இருந்தா நம்மளே வேண்டானாலும் நம்ம மகாலட்சுமி தாயார் நம்முடன் இருந்து நமக்கு அருள் செய்வாள். அப்படின்றதுல எந்த மாற்றமுமே இல்லை. சரி, ஆசை வைக்காத மகரிஷிக்கு இப்படி அருளின நம்ம மகாலட்சுமி தாயார் அதே பூலோகத்துல ஒருத்தரோட பேராசைக்கு என்ன கொடுக்கறாரு அப்படின்றத நாரதர் ஒரு கதையில சொல்றாரு. அத நமக்கு தெளிவா தெளிவிக்கிறார். ஒரு முறை
பூலோகத்துக்கு வந்தாரு நாரதர். அருகிலுள்ள ஊர்ல சிவாலயம் ஒன்றிருந்ததை தன் ஞான திருஷ்டியால உணர்ந்த அவர் அங்கு செல்ல முடிவெடுத்தாரு. கட்டும் வெயிலடித்தது. வண்டியில சென்றால் நல்லதே என தன் சக்தியால ஒரு குதிரை வண்டிய வரவழைத்தார். வண்டியோட்டி வண்டியை கிளப்பினார். சற்று தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் வண்டியை நிறுத்தினார். அவர் ஏழை மட்டுமல்ல, முட்டாளும் கூட. ஆன்மீகமெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. வண்டியில் இருப்பது நாரதர் என்பதை கூட அவர் அறிய மாட்டார். ஐயா, வெயில் கடுமையாக இருக்கிறது. நீர் வண்டியில் தானே போகிறீர். உமது பாதரட்சையை, அதாவது செருப்ப எனக்கு கொடுத்தால் நடந்து செல்ல சிரமம் இருக்காதே என்றார் அந்த ஏழை. நாரதர் அவர் மேல இறக்கப்பட்டு தன்னோட செருப்பை கழட்டி கொடுத்தாரு. அவன் அதை அணிந்து கொண்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டார். அதோடு விட்டாரா? பெரியவரே, நீ மகா தர்மவான். கேட்டதும் இந்த காலத்துல யார் கொடுக்கிறார்கள்? சரி சரி, வண்டியில் குடை ஏதாவது இருக்கிறதா? தலை காய்கிறது, வெயில்ல தந்தால் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு அடுத்ததா குடைய கேட்டார். அதுவும் நியாயந்தான என்று எண்ணிய நாரதர் குடை ஒன்றை வரவழைத்து கொடுத்தார். ஆஹா, இவர் என்ன கேட்டாலும் கொடுத்து விடும் ஏமாளி போல தெரிகிறதே. இவரிடம் இந்த வண்டிய கேட்டால் என்ன என்று யோசித்து, பெரியவரே, உன் வீட்டுல ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்கும். இந்த ஒன்றை கொடுத்தால் குறைந்தா போய்விடுவீர் என்றார் அவர். நாரதருக்கு வந்ததே கோபம். உடனே, அடே, ஆசைக்கு அளவு வேண்டும். வெயிலிலிருந்து தப்பிக்க தேவையான 2 பொருட்களை கேட்டாய், கொடுத்தேன். ஆசைக்கு அளவு வேண்டாமா? எனவே நான் கொடுத்த பொருட்கள் மறைந்து போகட்டும் என்றார். உடனே பொருட்களும் மறைந்தன. நாரதரும் மறைந்து விட்டார். அப்புறம்தான் அவருக்கு புரியுது, ஆஹா, நமக்கு கொடுத்த அந்த தெய்வம் கொடுத்தத நம்மளோட பேராசையினால, நம்மளோட அறியாமையினால இழந்து விட்டோமே அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த மனிதர் தன் விதியையும் வாயையும் நொந்தவனாய் வெயிலில் நடக்க ஆரம்பித்தார். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம சுய ஒழுக்கத்தோட நேர்மையா வாழ்க்கையை நடத்தி எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு செலுத்தினோம்னா லக்ஷ்மி தாயாரை நம்ம கூப்பிட வேண்டாம், மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் புரியுவாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ தேவைக்காக அதை நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையானத மட்டும் சம்பாதித்து நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா கண்டிப்பா இன்பம் உண்டு. இல்லைன்னா இருக்கிறதையும் தொலைத்து இன்பம் பறிபோகும். அதனால வாழ்வில அளவான செல்வத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, அன்போட, சுய ஒழுக்கத்தோட வாழ்வோம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணா. நன்றி.